விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. சென்னை ஆலந்தூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை செய்கிறார். பார்க்கலாம். ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை வெளியிடும். நற்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடும். ஆனால் மரங்களும் செடி கொடி தாவரங்களும், வீட்டுக்கு வீடு துளசி செடி வளர்க்கிறோமே, அது பக்திக்கு இல்ல புத்திக்கு. 24 மணி நேரமா ஆக்சிஜனை வெளியிடுகிற செடி. நல்ல காற்றை சுவாசிக்கணும்னு குளிச்சு விட்டு அந்த துளசிய கோயில கட்டிட்டு நம்ம தாத்தனும் பாட்டனும் குளத்தை வெட்டிட்டு, ஏன் வேப்ப மரம் புளிய மரம் நடல? எதுக்கு ஆலமரம் அரச மரமா வளர்த்தான்? 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுற மரங்கள் ஆலமரமும் அரச மரமும். இதை உனக்கு கல்வி கத்துத்தரல. அண்ணனாவது சொல்றதையாவது கேளு. ஓட்ட எவனுக்கோ போடு, கேட்டுட்டு போடு, சொல்றத கேளு. அப்போ மரம் நம் உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். வெறுமனை வீசுகிற நச்சு காற்றை, கார்பன் டை ஆக்சைடை அது சுவாசிக்குது, ஆக்சிஜனை வெளியிடுது, நமக்கான மூச்சை வெளியிடுது. அப்போ மூச்சு காற்றை தயாரித்து தருகிற தொழிற்சாலை யார்? அவன் தான். விளங்கிடுச்சு. இனிமையாக மரத்தை மரம்னு பார்க்காத, உயிர்னு பாரு. மரத்தை போய் நான் கட்டி பிடிச்சா நீ சிரிக்கிற. உலகத்துல பல்வேறு நாடுகளில் மரம் நம்ம உயிர்னு நேசிக்கிறான். வைத்தியங்களே, டாஸ்மார்க்ல சரக்கு இருக்கு, அடி தேட்டர்ல படம் இருக்கு, போய் பாரு. திரையரங்களே தேடு, உனக்கான தலைவன் இவன் வர்றான்னு திரையரங்களே தேடு. மம்முட்டி கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க மக்கள் தங்கள் தலைவர்களை தேட்டர்ல தேடுறதில்லை, திரையரங்களை தேடுறதில்லைன்னு போயிட்டாங்க. நீ தேட்டரை தவிர எங்கேயும் தேடுறதில்லை. அங்க விசில் அடிச்ச, இப்ப தெருவில் அடிச்சுட்டு தெரியல. தேட்டர்ல படம் பார்க்கும்போது விசில் அடிச்சலடா, இப்ப தெருவில் அடிக்கிற. தீரி விசில் அடிச்சுட்டு தீரி. உனக்கு மரத்தை பத்தி கவலை இல்லை, மலை வெட்டி போறத பத்தி கவலை இல்லை, மணல் அள்ளி விற்கிறத பத்தி கவலை இல்லை. நீரை உறிஞ்சி விற்கிறான், சரி விற்கிறான். நான் உனக்கிட்ட கேட்கிறேன், ஐநா உலக நாடுகள் சபை இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிவிட்டது, அவ்வளவுதான் அவன் ரெஸ்பான்ஸ், அவன் பொறுப்போடுதான் அறிவிச்சுட்டு போயிட்டான். நீரற்ற நிலம் ஆயிடுச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் ஒரு நகர் இருக்கு, அந்த நகரத்துல சுத்தமா தண்ணி இல்லை. என்ன பண்ணான் தெரியுமில்ல? அந்த நகர்ல இருந்து 200-300 கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு போறான். கார்ல பெட்ரோல் இருக்கு, ஆனா குடிக்க தண்ணி இல்லை. தாகத்தோட போய் வேற ஒரு நகர்ல 1 லிட்டர் தண்ணீர் வாங்கிட்டு வரான். ஒருத்தன் வாங்கிட்டு வந்து மேசையில வச்சுட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டு இருக்கான். என்ன யோசிப்பான்? குடிப்பமா, இல்ல குளிக்கிறதா, இதுல ஏதாவது சமைச்சு சாப்பிடுறதா, இல்ல இதுல கொஞ்சோண்டு விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்துறதா? இதுதான் நிலைமை. இந்த நிலைமை உனக்கு வரணும்னா நீ உதயசூரியனுக்கு போடு, ரெட்டனைக்கு போடு, இந்த தாமரைக்கு போடு, இந்த கை சின்னத்துக்கு போடு. இது மாறணும்னா மரியாதையா விவசாயிக்கு போடு. புரியுதா? 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 இருக்கிற ஏரி குளங்களை ஆக்கிரமித்த ஆட்சியாளர்கள், கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டின காவாலி பயல்கள். கடற்கரை தானடா, எதுக்குடா அவங்களுக்கு கல்லறை ஆச்சு? காந்தியோட விட, இல்ல நேருவை விடவா, செக்கிழுத்த நம்ம பாட்டை வாபூசியை விடவா, தூக்கில் தொங்கின பகத்சிங்கை விடவா, போராடி ராணுவம் கட்டி போராடின சுபாஷ் சந்திர போஸை விடவா? அவன்லாம் கடற்கரை படுத்திருக்கானா? டேய், கடற்கரை தான் படுத்திருக்கானா? இவங்க என்னத்தை பண்ண? கொழுத்து ஊழல் லஞ்சத்துல பெருத்து ஆசிய கண்டத்துல பெரிய பெரிய பணக்காரனான அயோக்கிய பேரு என்ன மைத்துக்கு கடற்கரை படுத்திருக்க? நீ எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? எதுக்கு? நீ இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு கட்டினா ஆக்கிரமிப்பு இடிக்கிறான். இப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கான். என்ன செய்யலாம்னு சொல்லு. இடிக்கணும்னா ஒண்ணு செய்ய, இருக்கணும் ஒண்ணு செய்ய. விவசாயிக்கு போட்டு மாத்திரம் வேலை இல்லைங்கிற சொல்லு இல்லாத ஒழிக்கிறோம். எல்லாருக்கும் வேலை கொடுக்கிறோம், அரசு வேலை கொடுக்கிறோம், எல்லாருக்கும் கொடுக்கிறோம். டாஸ்மார்க்ல சரக்குத்தி கொடுக்கிறது கவர்மெண்ட் வேலை, அரசு வேலையா இருக்கும்போது நம்மளால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதா? சொல்லு. உலகத்தில் மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா? பால். மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா? உணவுப் பொருள். மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா? மாட்டுக்கறி. மிகப்பெரிய சந்தை எதுமா? கழுவிப்பால். மிகப்பெரிய பட்டு தெரியுமா? நீ சுடுகாட்டுல பார்த்திருப்பியே, எதுக்களஞ்செடி,
அந்த எருக்களஞ்செடியில் ஆலந்தூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் மகாலட்சுமியை ஆதரித்து அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். நமது நிலம் நீரற்ற நிலமாக மாறிவிட்டது, ஏரி மற்றும் குளங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்று குற்றம் சாட்டி பேசுகிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.